ஷே பெஸ்ட்டோ பெஸ்ட்டோ பேசுகிறார். நீதிமன்ற கோர்ட்டில் உள்ள கணக்கு வெளியில் எடுக்கார். இப்போ சிட்டி கிராமத்தில் செக்கேஸு, செக்குன்னா காசோலை உள்ள கேஸு, இடத்து மோசடி கேஸு, அடுத்தாப்புல வெட்டு குத்து கேஸு, அடுத்தாப்புல மில்லு தொழிற்சாலை உள்ளவன் இடம் நாங்கள் வாங்கியிருக்கேன், எனக்கு இடம் உள்ளே கிடக்குன்னு உள்ளே அவனு உள்ளே மாட்டி தான் கிடக்கான். எல்லாமே அதான். நீ கடவுள் தான் உள்ளே கொண்டு வந்து ஏற்றி வச்சுருக்காரு. இப்போ பிடிக்கிற பிடியில் அதுக்கு அந்த கேள்வி எல்லாமே வரும். இந்த கேஸ் கட்டில் எடுக்கையில் ஒரு செகண்டில் ஒவ்வொரு கோர்ட்டில் ஒவ்வொரு கணக்கில் ஒரே நாளில் முடிச்சிடுவார். அந்த எத்தனை கோர்ட்டு உள்ளே இருக்கோ அதெல்லாம் ஒரே நாளில் முடித்து அம்புட்டு பேலையும் அப்படியே அங்கங்கே கரெக்டாக முப்படை இராணுவம் நிற்பான், தேய்ச்சி விட்ருவான். இப்போ என்னமோ கொட்டு மேலே அடிக்கணும்னு சொல்லி அவன் நினைக்கான். கொட்டு மேலே இல்லைடா, கடவுள் தண்டனை போடுதார். இப்போ தண்டனை போட்டு தான் அடிப்பார். தண்டனை இல்லாமல் ஏண்டா பாய்ப்பேகளா பூரா அழித்து வச்சுருக்கான். பூரா அழிப்பு. பஞ்சாயத்து போர்ட்டில் போனால் அங்கே உள்ளவன் பூரா தடை பார்ப்பான், எவ்வளோ கிடக்கு அதை கள்ள கணக்கு எழுதணும்னு அங்கே பார்ப்பான். எம்எல்ஏ அந்த பஞ்சாயத்து போர்டு தலைவர் வார்டு வரைக்கும் அந்த சோழி அவளை தான். சென்னை மெட்ராஸு அங்கே டெல்லி வரைக்கும் அமைச்சராக இருக்கிறவன் எதில் கிடக்கோ எதில் கமிஷன் அடி இதே பேப்பர் சோழியில் அலைதான். அறிவியட்ட போய் பாவத்தை செஞ்சு வச்சுருக்கான். பூமியை பாவத்தை செஞ்சு அவன் குடும்பமே சேர்த்து வச்சுருக்கான். அந்த பாவத்துக்கு தண்டனை வாங்கி தான் போவான் அரசியல்வாதி. எல்லாமே அவன் வாரிசு வரைக்கும் இந்த ஜென்மத்தில் தண்டனை வாங்கி அப்படியே 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 கசக்கி அப்படியே அவன் ஆத்மாவை கொண்டு போய் குடும்ப வாரிசு ஆத்மா கொண்டு போய் எரிமலை கீழே அப்படியே அந்த கொதிக்கிற ஆவியிலே உள்ளே விட்டுருவார். முக்கால் சத்தியம் போட்டாச்சுரா, கணக்கு போட்டாச்சு, முக்கால்